வைத்தது நாளுக்காக மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருப்பவராக இயேசு காண்பித்தார். வேத வாக்கியம் மிக அழகாக சித்தரிக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே, அதாவது சான்றுகளினாலே அல்லது ஆதாரங்களினாலே தன்னை உயிரோடு இருப்பவராக தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை மெய்ப்படுத்தி காண்பித்தார். கிறிஸ்தவத்தை எங்க இயேசு கிறிஸ்து தோற்றுவிக்கிறார். அதை அவர் தோற்றுவிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்தவம் நிற்பதும் அது அழிவதும் அது வீழ்வதும் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் மாத்திரம்தான் நிற்கிறது. இயேசு உயிர்த்தெழாமல் போயிருந்தால் இந்த கிறிஸ்தவம் என்கிற ஒன்று இல்லாமலே போயிருந்திருக்கும். சீடர்கள் அதோடு தன்னுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். பெரிதா ஒன்று சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவம் உயிரோடு இன்றளவும் அதே உயிர்ப்புடன் அதே பலத்துடன் நிலை நிற்பதற்கு காரணம் இயேசுவினுடைய சீடர்களுக்கு இயேசு கொடுத்த வலுவான ஆதாரங்கள், திருஷ்டாந்தங்கள். வேதம் அழகாய் காண்பிக்கிறது. 40 நாளளவும் அவர் அவர்களுடனே பேசி, இயேசு உயிரோடு எழுந்து அவர்களுடனே பேசிக்கொண்டே இருந்தார். அது மாத்திரமல்ல, 40 நாளளவும் அநேகம் தெளிவான ஆதாரங்களினாலே திருஷ்டாந்தங்களினாலே தன்னை உயிரோடு இருப்பவராக ஒவ்வொரு வினாடியும் அவர் தன்னை காண்பித்துக் கொண்டே இருந்தார். பவுல் இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பேசுகிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின் தேவனுடைய சொந்தென்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிற ஸ்ட்ராங்லி ப்ரூவ்ட். நல்லா கவனிங்க. 2 வலுவான வார்த்தைகள், மிகவும் ஒரு இன்எவிட்டபிள், அதாவது தவிர்க்க முடியாத வார்த்தைகள், irresistible word. முதல்ல இங்க காண்கிறோம் ஸ்ட்ராங்லி ப்ரூவ்ட், மிகவும் வலுவாக பலமாக நிரூபிக்கப்பட்ட உயிர்த்தெழுதல். அங்க அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் many infallible proofs of the resurrection of Christ. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றின தெளிவான திருஷ்டாந்தங்கள் அல்லது சான்றுகள். என ஒரு அற்புதமான வேத வார்த்தை. இந்த உலகத்திலே செத்துட்டார் என்பதற்கு ஆதாரத்தை காட்டிடலாம். ஆனா செத்தவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு ஆதாரத்தை வலுவாக காண்பிக்க வேண்டியிருக்கிறது. அதை தெளிவாக காண்பிக்க வேண்டியிருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் புத்தகத்திலே தெளிவான சான்றுகள், ரோமர் புத்தகத்திலே வலுவான சான்றுகள், பலமான சான்றுகள். அந்த வார்த்தைகளுடைய அந்த வெயிட், the weight of the words என்று சொல்றாங்க. அந்த வார்த்தையினுடைய எடை அவ்வளவு வலுவானதா இருக்கிறது. பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். பலமான சான்றுகள், தெளிவான சான்றுகள். நாம் ஒன்றன் பின் ஒன்றாக சுருக்கமாக நாம் ஒரு வேத பாடமாக நாம் பார்க்கவில்லை. நாம் ஒரு பிரசங்கமாக நான் சபைக்கு சொல்ல வேண்டியிருக்கிறதுனால நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சுருக்கமாக கொஞ்ச நேரம் நான் தியானிப்போம். எவ்வளவு முடியுமோ அத்தனை சான்றுகள் மாத்திரம் இந்த நாளில் தியானிப்போம். முதலாவது வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம்
26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த சங்கதிகளை ராஜா மேல் வசனம் 24ல இருந்து வாசிங்க. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு இவ்விதமாய் பவுல் தனக்காக உத்தரவு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உரத்த சத்தமாய் பெஸ் என்கிற கவர்னர் உரத்த சத்தமாய், பவுலே, பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி, நீ அதிகமாய் படித்திருக்கிறவன், நீ அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு பவுல், மகா கனபொருந்திய பெஸ்ஸுவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சுத்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை நான் பேசுகிறேன். பவுல் சொல்கிறான், நான் சத்தியமுடைய வார்த்தைகள், சுத்த புத்திகள், சாபர் ட்ரூத் இருக்கும், மிகவும் உண்மையும் தெள்ள தெளிவான ஆதாரங்கள் கொண்ட வார்த்தைகளை நான் பேசுகிறேன். நான் மிகுந்த ஆதாரங்களோடு ராஜ சமூகத்திலே, ராஜ விசாரணையிலே நான் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்? அடுத்த வசனத்திலே, இந்த சங்கதிகளை நான் எதை பற்றி நியாயம் விசாரிக்கப்பட்டு இருக்கிறேன் என்றால், இயேசுவின் உயிர்த்தெழுதல் பற்றி நான் நியாயம் விசாரிக்கப்பட்டு இருக்கிறேன். அதற்காக தான் இங்க நியாய சங்கத்துக்கு முன்பாக நான் நிற்கிறேன். அகிரிப்பா என்கிற மகா கனபொருந்திய ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறேன். பெஸ் என்கிற தேசாதிபதிக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் மேல் வந்திருக்கிற பிராது என்னவென்றால், நான் இயேசு என்கிற ஒருவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அதன் பிறகு அவர் உயிரோடு எழுந்தார், அதனால் இந்த கிறிஸ்தவம் சாபிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை பற்றி நான் பிரசங்கம் பண்ணும்படியாக ஊரெல்லாம் சுற்றி திரிகிறேன். இதுதான் என் மேல் வந்திருக்கிற பிராது. இந்த பிராதின் அடிப்படையிலே நான் இப்பொழுது நியாயத்திற்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் நான் அதிக படித்ததனால மட்டுமல்ல, நான் சத்தியமும் சுத்த புத்தியுள்ள வார்த்தைகளாகவே பேசுகிறேன். சத்தியம் என்றால் மெய்யான வார்த்தைகள், மேலும் சுத்த புத்தி என்றால் மிகவும் தெளிவான பதில்கள், ஆதாரங்களோடு நான் பேசுகிறேன். இந்த சங்கதிகளை அகிரிப்பா, மகா கனபொருந்திய அகிரிப்பா ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் நான் ராஜ சமூகத்தில் பேசும் பொழுது ராஜாவுக்காக நான் பயந்து பேசவில்லை, நான் தைரியமா பேசுகிறேன். ஏனென்றால் இந்த சங்கதிகள் ராஜாவுக்கும் தெளிவாக தெரியும். அடுத்த வரியில சொல்லுகிறான், இவைகளில் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் ராஜாவுக்கு ஒன்றும் மறைவானது அல்ல என்கிறேன். இது ஒரு மூளையில் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ ஒரு மூளையில் நடந்த, யாருக்கு கண்ணுக்கு கண்ணு தெரியாம காது வச்சது போல ரகசியமாக நடந்த ஒரு சம்பவம் அல்ல. The historical truth, the historical evidence. முதலாவது பார்க்கிறோம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலே வரலாற்று ஆதாரத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று பவுல் பேசுகிறார். என்ன ஆதாரம்? இது ஒரு மூளையில் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இது வரலாற்றின்படி ராஜாவுக்கு தெரியும், ராஜ சமூகத்தில் இருக்கிறது, ராஜாவுடைய குறிப்புகளில் இருக்கிறது, வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது. ஆகையினாலே இந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோட, இந்த வரலாற்று தகுந்த ஆதாரங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜாவுடைய பிரதியுத்தரத்தை நாம் பார்க்கிறோம். அகிரிப்பா ராஜாவே, நீ தீர்க்கதரிசிகளை நம்புகிறீரோ, விசுவாசிக்கிறீர் என்று எனக்கு தெரியும். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு நீ கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுகிறார். அதுக்கு பவுல் சொல்கிறான், இந்த கட்டுகள் மாத்திரமா அன்றி நீர் ராஜாவே, நீர் மாத்திரமல்ல, என் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த கட்டப்பட்டு இருக்கிற நம்ம சமூகத்துல விசாரணைக்காக, உயிர்த்தெழுதல் விசாரணைக்காக கட்டப்பட்டு வந்து நிற்கிறேன். அந்த கட்டை தவிர நீங்க முழுவதும் என்னை போல விசுவாசிக்கிறவர்களாக, வரலாற்றின் ஆதாரங்களின் அடிப்படையில் என்னை போல விசுவாசிக்கிறவர்களாகும்படி நான் வேண்டுகிறேன். இங்க பாருங்க, பவுல் பேசுகிறான், இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் என்பது வரலாற்று அடிப்படையிலானது.
ராஜாவே, இது ஒரு மூலையில் நடந்த ஒரு சம்பவம் அல்ல, காது வச்சதாக நடந்த ஒரு காரியம் அல்ல. இத ரகசியமாக யாருக்கு தெரியாமல் மூடி மறைச்ச ஒரு மூடு மந்திரமும் அல்ல. இது இயேசு அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக மறித்தார், அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக அடக்கம் பண்ணப்பட்டார், அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக எழுந்தார், பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக காட்சி அடைந்தார். எவ்வளவு தெளிவாக பேசுகிறார். இரண்டாவதாக இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இரண்டாவது ஒரு ஆதாரத்தை நாம் பார்க்கும் பொழுது சுருக்கமா நான் போயிடுறேன், மேலோட்டமா போயிடுறேன். The geographical evidence. இரண்டாவதாக புவியியல் சார்ந்த ஒரு ஆதாரம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள். தேவதூதர்கள் அந்த ஸ்திரீகளை நோக்கி மகதலேனா மரியாளையும் கிளேப்பா மரியாளையும் பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசுவை வைத்த இடம் இதோ இருக்கிறது, அவருடைய கல்லறை இதோ இருக்கிறது. அவர் வைத்த இடத்தில் அங்க உள்ள போய் பாருங்க, அந்த கல்லறை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள், அந்த கல்லறையை பாருங்கள், அப்பொழுது விசுவாசிக்க. அவர் இங்க இல்ல, எங்க இல்ல, இங்க இல்ல, இந்த கல்லறையில இல்ல. அவரை வச்ச இடத்தை உள்ள போய் பாருங்க, இது பாருங்க, அதான் அந்த வைத்த இடம். அந்த மேடை மேலதான் இயேசுவின் பிரேதத்தை வைத்தார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். ஆமென். ஒரு புவியியல் சார்ந்த ஒரு குறியீடு இயேசுடைய உயிர்த்தெழுதலிலே, புவியியல் சார்ந்த ஒரு ஆதாரம். அந்த இடம் இதோ நம் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. இயேசுடைய கல்லறையில இன்னைக்கு நீங்க போய் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு வாசகம் எழுதப்பட்டு இருக்கும். என்ன வாசகம்? இதே மத்தேயு 28 இந்த 6ஆம் வசனம் எழுதப்பட்டு இருக்கிறோம். என்னவென்றால், அவர் இங்கே இல்லை, இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை, இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். இதுதான் அவர் வைத்த இடம். ஒவ்வொரு கல்லறைகளையும் போய் பாருங்க, இந்த தெய்வம் இங்கு தூங்கிக் கொண்டே இருக்கிறது, இதய தெய்வம் உறங்கிக் கொண்டே இருக்கிறது. எங்கள் தெய்வம் என்றெல்லாம் போட்டு பல கல்லறைகளில் வாசகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு கல்லறையின் வாசகம். அலெக்சாண்டர் போகும் பொழுது ஒன்று கொண்டு போகவில்லை, அவ்வளவுதான், கல்லறை போச்சு. அந்த கிளியோபாட்ராவின் கல்லறை ஒரு அழகான ராட்சசி தூங்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு கல்லறைகளிலும் ஒவ்வொரு வாசகம். ஆனால் இயேசுடைய கல்லறையில போய் பாருங்கள், அவர் இங்கே இல்லை, இதுதான் அவரை வைத்த இடம். அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அவருடைய geographical evidences of Christ, இயேசுவினுடைய புவியியல் சார்ந்த ஒரு ஆதாரம். அந்த இடத்திலே அவர் இல்லை, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டார். பெரிய பெரிய மகான்களுடைய கல்லறைகள் இன்றைக்கும் இருக்கின்றன. பல புனிதர்களுடைய கல்லறைகள் அப்படியே இருக்கின்றன. மத தலைவர்களுடைய கல்லறைகள் அப்படியே இருக்கின்றன. புத்தருடைய கல்லறைகள், புத்தருடைய பல் கிடைச்சுன்னு சொல்றாங்க, மகாவீரரை சொல்றாங்க, சித்த மதத்தை சொல்றாங்க, சீக்கிய மத குருநானக்க சொல்றாங்க, அங்க இஸ்லாமை தோற்றுவித்த முகமது என்பவருடைய கல்லறை அங்க இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இயேசுடைய கல்லறை எங்க? எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டு இருக்கின்ற இடத்திலே இந்த ஒரே ஒரு கல்லறை மாத்திரம்தான் திறந்த கல்லறையா இருக்கிறது. ஓபன், அது திறந்திருக்கிறது. அந்த கல்லறை சாட்சி பகருகிறது. ஒரு வெற்று கல்லறை, வெறும் வெற்று கல்லறை. ஒரு மனிதன் பேசல, ஒரு வெற்று கல்லறை பேசுகிறது. அவர் இங்கதான் இருந்தார், இங்குதான் அடக்கம் பண்ணப்பட்டார், இங்குதான் மரித்து இந்த மேடையில தான் வைக்கப்பட்டார். ஆனால் அவர் தான் சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டார். இதுதான் அவர் வைத்த இடம். அவர் உயிரோடு எழுந்ததற்கு நான் சாட்சி என்று அந்த கல்லறையே பேசுகிறது. மூன்றாவதாக வாசிப்போம். மூன்றாவதாக the anatomical evidences of Christ, இயேசுவினுடைய அல்லது physiological evidences of Christ, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் சார்ந்து
அவருடைய உடல் சார்ந்த அங்கே ஆதாரங்களை நாம் பார்க்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு தியரி ஒண்ணு உண்டு, உயிர்த்தெழுதல்ல நிறைய தியரிகள் உண்டு. அதுல ஒரு தியரி என்னன்னா the spirit theory அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவி எழுச்சி வந்துச்சு. ஆவி எழுச்சி வந்துச்சுன்னா சரீரம் எங்க போச்சு? எங்க இந்த பிரேதம் எங்க? இயேசு உயிர்த்தெழுந்த அந்த பொண மரத்தை உள்ள கிடக்கு பாரு, பொணத்தை உள்ள வச்சுட்டு வச்சுறாங்கிறாங்க அப்படின்னு காட்டலாம். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, எங்க தாத்தா கனவுல வந்தாரு, செத்தவங்க வீட்டுல நடக்கிற ஒரு பெரிய டிலேமாவே இதுதான். என்னது இந்த கொள்கை குழப்பமே இதுதான். நாங்க பார்த்தோம், எங்க அப்பா அப்படி நடந்து போனாருங்க, வெள்ள ட்ரெஸ் போட்டு போனாரு. நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஜனங்க. பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, பேய் இருக்குன்னு சொல்லுவான். பேய் எப்படி இருக்கும்? தலை இல்லைன்பா, ஆனா மல்லிகை போயிடுச்சுன்னு சொல்லுவான். பேய்க்கு கால் இல்லைன்னு சொல்லுவான். நான் இது சாரி, இது இந்தியன் பிசாசு. என்னது இது? இந்தியன் டெவில். பேய்க்கு தலை கிடையாதுங்க, அது முண்டங்க. ஆனா தலை வந்தா மல்லிகை பூ வச்சிருக்கா. பேய்க்கு கால் இல்லைங்கன்பா, ஆனா கொலுசு போட்டு நடந்துச்சுன்பா. என்ன இது? எந்த கடையில நம்ம ட்ரெஸ் போட்டு கரையா இருக்கு கையெல்லாம், அது அப்படியே துன்பா பூ மாதிரி அப்படியே ஒயிட் ட்ரெஸ் போட்டு போவோம். போறப்ப கலர் புடவையோட அடக்கம் பண்ணி இருப்பாங்க. இப்ப வெள்ளை புடவை எந்த கடையில போய் வாங்கினே தெரியல. சரி போ. அப்போ இந்த விதமான அமானுஷ்யங்களை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இயேசுடைய உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கும் பொழுது அவ்விதமான ஒரு ஆவி வந்ததான ஒரு அமைப்பு இங்கே இல்லை. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசுடைய சரீரம் சார்ந்த சான்றுகள். இயேசு உயிரோடு எழுந்து வந்து நிற்கிறார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 43 வரைக்கும். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரு ஆவி, இயேசுவுடைய ஆவி வந்துடுச்சு. இயேசுவை செத்து அடக்கம் பண்ணியாச்சு. அந்த பணம் அந்த கல்லறையில இருக்குது. ஆனா அதோட ஆவி வந்து இங்க நிக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளும் அடிக்க சொல்லுவோம், அவங்க ஆவி வந்து செத்தவங்களுடைய ஆவி வந்துச்சு, அந்த ஆவிக்கு உலாவிக்கிட்டு இருந்துச்சு. எங்க அப்பாவுடைய ஆவி வந்துச்சு, இவருடைய ஆவி வந்துச்சு, எங்க தாத்தாவுடைய ஆவி, எங்க பாட்டியுடைய ஆவி, எல்லாம் நம்ம சொல்லுவோம். இங்க அவருடைய ஆவி வந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க, நினைக்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகின்றது என்ன? நான் தான் இயேசு, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் உயிர் தெழுந்தவராகவே இருக்கிறேன் என்று அறியபடி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். He admitted, he allowed. தன் சீடர்களுக்கு தன்னை தொடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார். தன் சீடர்களுக்கு தன்னை தொட்டு பார்க்கும்படி அங்கு அவர் அனுமதி கொடுக்கிறார். பாருங்கள், என்னை பாருங்கள், என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை. வாசிங்க. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எனக்கு எலும்புகள் உண்டாயிருக்கிறது. ஒரு ஆவிக்கு எலும்பு இருக்காது, ஒரு ஆவிக்கு மாம்சம் இருக்காது. அது ஒரு புகமண்டலமா தெரியும். ஆனால் எனக்கு கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது. உங்களோடு நான் பேசுகிறேன், உங்களை நான் பார்க்கிறேன், நீங்க சொல்லுகிறவர்களை கேட்கிறேன், உங்களோடு நான் முகருகிறேன். அவர் வைத்திருக்கிற இந்த அப்ப மீனையும் அதை ருசி பார்க்கிறார், அதை சுவைக்கிறார், அதை முகருகிறார், அவர்களோடு நடக்கிறார். ஐம்புலன்களும் அவருக்கு அங்கு வேலை செய்கின்றன, ஐம்புலன்களும் வேலை செய்கின்றன, பஞ்சபூதங்களும் அவருக்குள் அங்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஒரு மெடிக்கல், ஒரு மிராக்கிள்,
ஒரு அனாட்டமிக்கல் ஒரு பிசியாலஜிக்கல் ஒரு எவிடன்ஸ் இயேசு கிறிஸ்து நின்று என்னை பாருங்கள், நான் உங்களை பார்க்கிறேன், நான் உங்களை கேட்கிறேன், நான் உங்களோடு பேசுகிறேன், நான் உங்களோடு முகருகிறேன், நீங்கள் கொடுக்கிற மீனும் தேனையும் நான் புசிக்கிறேன், நான் நடக்கிறேன், என்னை பாருங்கள். எம்மாவோசிகளோடு நடந்தான். அவருடைய ஒவ்வொரு அங்கங்களும் ஐம்புலங்களும் பொறிகளும் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தன. நான் தான் என்று அறியபடி என் கைகளை என் கால்களை பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் இருக்கிறது, எனக்கு சரீரம் இருக்கிறது, ஐம்புலன்கள் இருக்கிறது, ஐம்பொறிகள் இருக்கிறது, எனக்கு உணர்வு இருக்கிறது, எனக்கு என்னது எலும்புகள் உண்டாயிருக்கின்றன, அவைகளை பாருங்கள். தோமாவை பார்த்து சொல்கிறான், உன் விழாவை நீ உன் விரலை நீட்டி என் விழாவில போடு. நீ நம்ப மாட்டாய் என்று சொன்னாயே, அவரை பார்த்தால்தான் நம்புவேன் என்று தோமா சொன்னான். இயேசுவோட உயிர்த்தெழுதலை இயேசு சீடர்களுக்கு அறிவித்த பொழுது, அவர்களோடு கூட பிரத்யட்சமாய் காண்பித்த பொழுது தோமா அங்கே இல்லை. இப்பொழுது தோமா இருக்கும் பொழுது இயேசு உள்ளே வருகிறார். தோமாவை பார்த்து பேசுகிறார், தோமா நீ என்னை பார், நீ நம்ப மாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா, இந்த சிலுவையில ஆணி அடித்த கைகளின் ஓட்டை அப்படியே இருக்கிறது, இந்த ஓட்டையில உன் கையை விடு, இந்த கையில ஓட்டை இருக்கிறத பார், என் காலில் எல்லாம் ஆணிகள் கடவுப்பட்ட அந்த ஓட்டைகள் அப்படியே இருக்கிறது, இந்த துவாரங்களை தொட்டு பார், விழாவிலை குத்தி இருதய வரைக்கும் கொடுத்து கார்டியக் ரப்சர் பண்ணி என்னுடைய இருதயத்தை வெடிக்க செய்து நான் இருதய வெடிப்பில மறித்தேனே, இந்த இடத்துல தொட்டுப்பா, அதுக்கு முன்பாகவே நான் மறித்திருக்கிறேன், ரத்தமும் தண்ணீரும் வந்தது, அந்த மெடிக்கல் மிராக்களோடு வந்த அந்த இயேசுவின் மரணத்தின் ஆதாரமான அந்த இடத்தை தொட்டுப்பா. இயேசு மறித்து விட்டாரா இல்லையான்னு பார்க்கும்படி அவன் குத்தி பார்க்கிறான். 160 தன்னுடைய ஈட்டியை எடுத்து விழா வழியாக இருதயத்தை குத்தி பார்க்கிறான். குத்தி பார்க்கும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது. சாமுவேல் ஹாட்டன் என்கிற ஒரு மருத்துவர் ப்ரொஃபசர் அவர் சொல்வார், இயேசு தண்ணீரும் ரத்தமும் வந்தது, அந்த வார்த்தையை பரிசோதித்து சொல்லுவார், இவர் இயேசுவை செத்த இயேசுவை அவன் குத்தி பார்த்தான், செத்த இயேசுவை அவன் குத்தி பார்த்தான். அவர் ஏற்கனவே மரித்து விட்டார். அவர் மரித்து விட்டார் என்பதற்கு தண்ணீர் வருகிறதா, ரத்தம் வந்து தண்ணீர் வந்ததனுடைய அடையாளம் அவர் ஏற்கனவே மரித்து விட்டார். இவ்வளவு சீக்கிரம் அவர் மரித்து விட்டாரா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். மயக்கம் அடையவில்லை. சில பேர் மயக்கம் அடைந்த இயேசுன்னு சொல்லுவாங்க. அவர் மரித்தார் என்பதற்கு வலுவான ஆதாரம், மெடிக்கல் ப்ரூஃப். அந்த மரித்த இயேசு விழாவில் குத்தி பார்க்கும்போது தண்ணீர் வந்தவருடைய அடையாளம் அவருடைய இருதயமே வெடித்து அவர் மரித்திருக்கிறார். அவ்வளவு வியாகுலம், அவ்வளவு பாடு, அவ்வளவு துக்கம், அவர் மரித்து இதயம் வெடித்து அவர் மரித்திருக்கிறார். அந்த இதயம் போன இயேசு இப்பொழுது இதயத்தோடு வந்து நிற்கிறார். அந்த கைகள் அங்கு குத்தப்பட்ட ஓட்டை, இதயம் மறைக்கும் சென்ற ஓட்டை இங்க இருக்கிறது. தோமா நீ வா, நீ உள்ளே விரலை விட்டு பார், இது உள்ள போது பாரு, உள்ள அப்படியே விரலை விட்டு பார், இந்த விழாவில் அப்படியே கையை விடு, என் இதயம் வரைக்கும் தொட்டு பார். அந்த தோமாதான் இந்த நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்தான். அந்த இயேசுவை சுமந்து கொண்டு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தான். எல்லா ஊர் உறவுகளையும் விட்டு சொந்த பந்தத்தை விட்டு திரும்பி நான் சொந்த ஊருக்கே போக மாட்டேன், நான் இயேசுவுக்காக மரிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த ஊர்ல வந்து இந்த மக்களுக்காக வாழ்ந்து, நம்முடைய தமிழர்களுக்காக வந்து, தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக உயிரை கொடுத்து மரித்தான். காரணம் என்ன? அவருடைய உடல் சார்ந்த ஆதாரங்கள். நான்காவதாக ஏதாச்சும் ஒன்று நாம் சொல்லி நம்ம முடிச்சிடலான்னு பார்க்கிறேன். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்பிருந்ததும் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 15 3 நான் அடைந்ததும் 1 கொரிந்தியர் 15 உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவ வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார்.
கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அதன் பிறகு அவர் 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். எல்லாரும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் இயேசு கிறிஸ்து தரிசனமானார். நானும் அவரை கண்ணார கண்டேன். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய காட்சிகள் அல்லது தரிசனத்தை நாம் பற்றி பேசுகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததனுடைய சாட்சிகளாக கண்ணார கண்ட சாட்சிகள் இங்கு அமைந்திருக்கின்றன. யாருக்கெல்லாம் தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு, கிளையோப்பா மரியாளுக்கு, அங்கு கேபாவுக்கு, 12 அப்போஸ்தலர்களுக்கு, தோமாவுக்கு, அதன் பிறகு 500க்கும் அதிகமானவர்களுக்கு அவர் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். சிலர் தான் நித்திரை அடைந்தார்கள். பிறகு கேபாவுக்கு, பின்பு யூதாவுக்கு, யாக்கோபுக்கு, அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். அவருடைய உயிர்த்தெழுதலை நான் கண்ணார கண்டேன். அவரை நான் பார்த்தேன். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் பார்த்தேன். மிகவும் அதிக படித்தவர், மிகுந்த ஞானமுள்ள ஒரு பவுல் இங்கு பேசுகிறார். நான் அவரை கண்ணார கண்டேன். இந்த ஐ விட்னஸஸ் ரொம்ப ஒரு முக்கியம். இயேசுவுடைய உயிர்த்தெழுதல்ல இருக்கிற மாபெரும் ஒரு காரியம் அவருடைய கண்ணார கண்ட சாட்சிகள். நாம் ஏதோ ஒரு கட்டுக்கதையை சொல்லவில்லை. நாம் ஏதோ ஒரு கட்டுக்கதையை சொல்வதற்காக வரவில்லை. பவுல் எழுதுவார், கட்டுக்கதைகள் தேவையில்லை என்பா, புராணங்கள் தேவையில்லை. நமக்கு வரலாறு வேண்டும். கண்ணார கண்ட சாட்சிகள் தான் நமக்கு வேண்டும். இயேசுவை கண்ணார கண்டவர்கள் அநேகர் உண்டு. The contemporary evidences, சமகாலத்தில் இருக்கிற மக்களுடைய ஆதாரங்கள். இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அதை கண்ட சாட்சிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஒரு வழக்குக்கு தேவை 3 பேர், 3 காரியம் என்று ஒரு அறிஞர் சொல்ல, ஒரு நீதிபதி எழுதுவார். என்னென்ன காரியம் என்றால், முதலாவதாக ஒரு வழக்கு நடந்த சம்பவம் நடந்ததா இல்லையா என்பதை தீர்மானிப்பது 3 காரியம். ஒன்று, இந்த 3 இருந்தால் ஒரு வழக்கு எளிதில் முடிந்துவிடும். முதலாவது, அந்த கண்ணார கண்ட சாட்சிகள். நீ பாத்தியாப்பா? கண்ணார கண்டையா? கண். இரண்டாவது, அந்த சமகாலத்த நேரத்தில் இருந்தவர்களுடைய கூற்றுகள். இன்னைக்கு உனக்கு நம்பலனா போ. இன்னைக்கு 500 பேர்ல நிறைய பேர் இருக்கிறான், போய் கேட்டு பாரு. என்ன நம்பலன்னு அவன்கிட்ட போய் கேளு. அவன் நம்பலன்னு அவன் இருக்கிறான், அவன் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. 500க்கு பேர், 500க்கும் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் தான் செத்துட்டாங்க. இது 500 பேர் அங்க இருக்கிறாங்க. போய் அவங்ககிட்ட எல்லாம் கேளுங்க. அவங்க எல்லாம் கண்ணார கண்டவர்கள். ஒரு சம்பவம் நடந்த காலகட்டம். இயேசு கிறிஸ்து உயிரோடு அவர் சிலுவையில் மரிக்கவில்லை அப்படின்னு முகமது சொல்லுவார். அவர் மெத்த படித்தவர் அல்ல, அவர் அறிவார்ந்தவரும் அல்ல. ஏன் மரிக்கலன்னு கேட்டா காரணம் இல்ல, சப்ப கட்டுவார். அவர் கண்ணார கண்டாரானா இல்ல. இயேசுவோட காலத்துல வாழ்ந்தாரான கேட்டா இல்ல, அதுக்கு 600 வருஷத்துக்கு மேல. அப்ப எதன் அடிப்படையில் சொல்றேன்னா ஒண்ணு கிடையாது, ஏதாச்சும் ஒரு ஐடியா, அவ்வளவு. ஆனா கண்ணார கண்டவர்கள் இங்க இருக்கிறார்கள். அந்த காலத்திலே அந்த சம்பவத்தோடு இணைந்தவர்கள் அங்கு நின்று கொண்டு இருக்கிறார்கள். மூன்றாவதாக அந்த சம்பவத்திலே பங்கு பெற்றவர்கள். மூன்றாவதாக சம்பவம் நடந்த காலம். இப்ப காந்தியை பற்றி நான் எழுதின நல்லா இருக்குமா? நேர் எழுதினதா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு காந்தி பற்றி நான் எழுத போறேன். காந்தி என் வீட்டுக்கு வந்தேன்னா, உன் வயசு நீங்க இவ்வளவுதான், காந்தி வயசு எப்போ? கேள்விக்கு அங்க இடையூறாகும், கால இடைவெளி. 500 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்துட்டு இயேசுவை பத்தி ஏதாச்சும் கூட சொன்னா அதை நம்ப முடியுமா? கண்ணார கண்டவன் நிற்கிறானே, அவரை கண்ணார கண்டவன் நிற்கிறான். 1 யோவான் அழகா சொல்லுவான், நான் ஆதி முதல் இருந்ததும், எங்கள் காதுகளினால் கேட்டதும், எங்கள் கண்களினால் பார்த்ததும், நாங்கள் உற்று விசாரித்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமான ஜீவ வார்த்தை. ஒருத்தர் சொல்லுவான், இயேசு மரிக்கலைங்க, யூதாஸ் காரியத்தை யாரோ பேச மாத்தி மறிக்க வச்சுட்டாங்க.
யூதாஸ் காரியத்தை மாத்தி வச்சிருந்தா யூதாஸ் காரியத்தை எப்படி மரியாதை போயிட்டு அம்மா அப்படின்னு அவனை அம்மாவுடைய ஸ்தானத்துல பார்க்கும்படியாக சிறிய அவதான் உன் மகன் யோவானை பார்த்து யோவான் இவங்கதான் என்ன உனக்கு தாய் அப்படின்னு சொல்லுவார? அவனுக்கு இந்த கரிசனம் வருமா? அவன் பணப்பைய பிடிச்சவன், குடும்ப பொறுப்பு எப்படி வரும்? பெத்த தாய் பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாத யார் தூக்குறாருன்னு தெரியாது அவனுக்கு. இதானே என்னன்னு தெரியாது, அந்த துக்குடவர் யாருன்னு தெரியும். அப்படியே இருந்தாலும் அங்க யோவான் அவருடைய மார்புல சாஞ்சிருந்தவன், எப்பவும் கூட இருக்கணும், சிலுவையில கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிறான். பிடிப்பட்டதுல இருந்து அடக்கம் பண்ணப்பட வரைக்கும் கூட இருந்தவன், அவனுக்கு தெரியாது. பாருங்க பெரியமானவர்களே, கண்ணார கண்ட சாட்சிகள், தெளிவான ஆதாரங்கள், வலுவான ஆதாரங்களை இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். சுருக்கமா படிக்கிற இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்து நாம் முடிச்சிடுவோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 11 இருந்து. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படி பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் எப்படி சொல்ல முடியும்? ஐயா தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பை கண்டுபிடிச்சிட்டார். டங்ஸ்டன் இலையில இருந்து வச்சா எரியும், கரண்ட் கொடுத்தா எரியும் கண்டுபிடிச்சிட்டாரு. இல்ல அதெல்லாம் எரியாது, அது எப்படி லைட் எரியும்? கண்டுபிடிச்சிட்டு காட்டிட்டாருயா. நம் பதில் பேச முடியாது. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்று இயேசு தன்னுடைய சொந்த அனுபவத்தின் வழியாக நிரூபித்து காண்பித்ததோ நின்று கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓலைச்சுவடி இருந்தா புக் எழுத முடியும், பேப்பர்ல எல்லாம் எழுத முடியாதுங்கிற காலத்துல இந்த பேப்பர்ல எழுத முடியும். சீக்கிரம் பால்க எழுதி நிரூபிச்சு காண்பிச்சுட்டாரு. இந்த புக் எழுதி பேப்பர்ல அச்சடிச்சு கொடுத்துட்டாருங்கிறப்ப ஓலைச்சுவடி இருந்தாலும் இருக்கும். இது எப்படி வந்துச்சு? இந்த எழுத்து ஓலைச்சுவடியில் இருக்கிறது இங்க எப்படி வந்துச்சு? முடிஞ்சிச்சுங்க, உன்னுடைய கான்செப்ட் முடிஞ்சிச்சு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடைபெற்று விட்டது என்று இயேசு நிரூபித்து விட்டார். ஆக இல்லைன்னு நீங்க எப்படி கூற முடியும்? அடுத்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவை எழுந்திருக்கிறேங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழவில்லை என்றால் எங்க நான் பிரசங்கம் பண்றதே வேஸ்ட், என்னுடைய விசுவாசமும் வெறுதா போயிடும். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை பற்றி எழுப்பினார் என்று சொல்லி கடவுளை பற்றி சாட்சி சொல்ல தேவனுக்கு நாங்க பொய் சாட்சி சொல்லுகிறோம். பொய் சாட்சிக்காரனா மாதிரி இருப்போமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நம்ம விசுவாசம் வேஸ்ட். எதுக்கு அவர் மேல இருக்கணும்? செத்து போன ஒருத்தனையா போய் நம்பணும்? செத்து போனவன அதை காப்பாத்துவான். செத்து போன செத்த வீட்டுக்கு போய் சொல்லுவோம், ஏன் அழுதுட்டு இருக்க? அவர் என்ன வரவா போறாரு? உங்க அப்பாவுக்காக என்ன அழுகுறீங்க? ஏன் இதுக்காக பண்றீங்க? உங்க தாத்தாக்காக அழுகுறீங்க. உங்க தாத்தா செத்துட்டாரு, செத்தவர் தான். எழுச்சா வர போறாரு. அவர் வந்து என்ன ஆக போகுது? ஆகினாலே இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் ஒன்று பிரயோஜனம், நம்ம விசுவாசம் வேஸ்ட். அவர் என்னை காப்பாற்றுவார் என்பது வேஸ்ட். அவர் உயிரோடு இருக்கிறபடியோ நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் எவிடன்சஸ் சொல்றேன். அவர் உயிரோடு இருக்கிற ஆவிக்குரிய சான்றுகளை தருகிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடியால் நம்மை முற்று முடிய ரட்சிக்க எவரே இல்ல வல்லவராக இருக்கிறார். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு ஒரு கான்பிடன்ஸ், நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நீங்க இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்து அவர் நீதிக்காக எழுந்தார். நாம பாவத்துக்கு மரித்து நாமளும் எழுதுறோம். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். நாம பாவத்துக்காக மரிக்கிறோம், அந்நியில் அடக்கம் பண்ணப்படுகிறோம், உயிரோடு எழுந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை வேஸ்ட், ஞானஸ்நானம் வேஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களோ, இயேசுவை நம்பிக்கிட்டு நித்திரை அடைந்தவர்களோ மரித்தவர்களோ கேட்டிருப்பார்களே. திருச்சபையும் வேஸ்ட். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்திருந்தா நம்ம பரிதாபமான மக்களா இருந்திருப்போம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுடைய ஆவிக்குரிய அங்கு
ஆவிக்குரிய சான்றுகள் அங்க பவுல் அழகா பட்டியலிடுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார், நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார், நமக்கு சபை கிடைத்திருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார், அவருக்குள் மரித்தவர்களாம் முக்தி பெறுகிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆகையினாலே நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாயிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார், நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. நாமும் ஒரு நாள் உயிரோடு எழும்போம், நாமும் ஒரு நாள் அவரை போய் பார்ப்போம். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, இயேசுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு இத்தனை காரியங்களை கொண்டு வருகிறது. மரண பயத்திலிருந்து விடுதலை செய்யும்படி எபிரேயர் 2:15 மரண பயம், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே இருந்தவர்களை விடுவிக்கும்படி இயேசு மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்தார். பாருங்க பிரியமானவர்களே, 1 பேதுரு 3:21 இயேசு உயிர்த்தெழுந்ததனால ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. உயிர்த்தெழுதல் நமக்கு ரட்சிப்பே கிடையாது. ஆவிக்குரிய சான்றுகள் இன்னும் நிறைய உண்டு. அப்ப நான் முற்றுமா ஒரே ஒரு காரியத்தோடு முடிக்கிறேன். இந்த 2000 ஆண்டுகளாக மாற்றம் பெற்ற வாழ்க்கைகள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பிரகடனப்படுத்துகின்றன. ஆமென். 2000 வருஷ வரலாறு, 2000 வருஷ மாற்றம் பெற்ற ஸ்பிரிச்சுவலாக மாற்றம் பெற்ற வாழ்க்கை. ஒரு குடிகாரனை ஒரு மெடிக்கல் சயின்ஸ் திருத்த முடியல, ஒரு மருத்துவரால் திருத்த முடியல, ஒரு கொலைகாரனை திருத்த முடியல, பல குற்றங்கள் செய்தவனை திருத்த முடியல, ஒரு விபச்சாரியை திருத்த முடியல, ஒரு திருடனை திருத்த முடியல, ஒரு கொடூரனை திருத்த முடியல. ஆனா இயேசு திருத்தி இருக்கிறார். ஆமென். இதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக பல கோடிக்கணக்கான சான்றுகள், மாற்றம் பெற்ற வாழ்க்கைகள் நமக்கு பிரகடனப்படுத்துகின்றன. தங்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நன்றி ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு பலமான சான்றுகளை கொடுக்கிறது. உங்களுடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு தெளிவான அறிவை கொடுக்கிறது. நாங்கள் சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறோம். ஆண்டவரே, வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி. உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுடைய சந்தேகங்களை போக்குங்க. உயிர்த்தெழுந்த இயேசு எங்களோடு கூட இருங்க. ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசு எங்களை ஆசீர்வதிங்க. பக்கத்திலே நாம் மரியாதையிடம் போய் ஏன் அழுகிறாய் என்று கேட்ட உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுடைய துக்கங்களை விசாரிங்க. நீர் உயிரோடு இருக்கிறபடியால் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்று எபிரேயர்ல வாசிக்கிறது போல எங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசு பவுல் பக்கத்துல போய் நின்று, பவுலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ எருசலேமில் என்னை குறித்து சாட்சி சொன்னது போல நீ ரோமாபுரியிலும் சாட்சி சொல்ல வேண்டும், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன உயிர்த்தெழுந்த இயேசு, பிரத்யட்சமாக வந்து நின்ற இயேசு எங்க கூட இருந்து எங்களை தைரியப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியன் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.